முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தான் மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் கழக அரசின் சாதனைகளை விளக்கும் தெருமுனை பிரச்சாரம் மற்றும் சாதனை விளக்க பொதுக்கூட்டங்கள் பல்வேறு மாவட்டங்களில் முதலமைச்சரின் உத்தரவின் பேரில் நடைபெற்று வருகின்றன. வேலூர் கிழக்கு மாவட்டம் கனியம்பாடி ஒன்றிய கழகம் சார்பில் கனியம்பாடி பேருந்து நிலையம் பகுதியில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் கழக அரசின் சாதனைகளை விளக்கும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் சென்னை கலைக்குழுவினர் நடத்திய ஆடல் பாடல் நிகழ்ச்சியை பொதுமக்கள் வெகுவாக ரசித்தனர். வேலூர் கிழக்கு மாவட்ட கழகம் சார்பில் அரக்கோணம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அரக்கோணம் மற்றும் நெமிலி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட மோச்சூர், அம்ரீஷ்புரம், பழனிப்பேட்டை, டிஎன் நகர், லட்சுமி நகர், சித்தூர் உள்ளிட்ட 11 வார்டு பகுதிகள் மற்றும் கிராமப்புற பகுதிகளுக்கு நேரடியாக சென்று வாக்குச்சாவடிகளில் முகவர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்தும் தேர்தல் பணிகள் குறித்தும் ஆலோசனை கூட்டங்கள் நடத்தி கழக பூத் கமிட்டி கையேடுகளை அந்தந்த பகுதி மண்டல ஒருங்கிணைப்பாளர்களிடம் வேலூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் வழங்கினார். இதில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் மகத்தான மக்கள் நலத்திட்டங்களை மக்களிடம் எடுத்துக் கூறி வாக்கு சேகரிக்கும்படி வலியுறுத்தப்பட்டது. திருச்சி புறநகர் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணி சார்பில் மணப்பாறை தொகுதிக்கு உட்பட்ட துவரங்குறிச்சி கடைவீதி, எம்ஜிஆர் நகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கழக அரசின் 5 ஆண்டு சாதனைகளை விளக்கிடும் கையேடுகள் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளிடம் அமைச்சர் திரு டி. பி. பூனாட்சி, திரு டி. ரத்தினவேல் எம்பி ஆகியோர் வழங்கினர். இதில் எம்ஜிஆர் இளைஞர் அணி நிர்வாகிகள் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளாக பங்கேற்றனர். இதேபோல் திருச்சி மாநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கருமண்டபம், திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மேகல்கண்டார் கோட்டை ஆகிய பகுதிகளில் தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான கழக அரசின் 5 ஆண்டு கால சாதனைகள், திருச்சி மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்ட மக்கள் நலத்திட்டங்கள், நிறைவேற்றப்பட்ட மக்கள் வளர்ச்சிப் பணிகள் உள்ளிட்டவற்றை பட்டியலிட்டு பேசினார். இதில் கழக பாசறை மாநில செயலாளர் திரு ப. குமார் எம்பி, அரசு தலைமை கொறடா திரு ஆர். மனோகரன், கழக அமைப்புச் செயலாளர் திருமதி எஸ். வளர்மதி, நடிகர் சிங்கமுத்து உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். நெல்லை மாவட்டம் ராதாபுரம் ஒன்றிய கழகம் சார்பில் பரமேஸ்வரிபுரத்தில் கழக அரசின் 5 ஆண்டு கால சாதனைகள் விளக்க தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது. இந்த பிரச்சாரத்தில் கழக அமைப்புச் செயலாளர், நெல்லை புறநகர் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மணக்குடி, பள்ளம் ஆகிய இடங்களில் தேர்தல் பணிக்குழு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.